தமிழிசைக்கு எதிராக சவால் விட்டு பேசிய திருச்சி சூர்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதேபோல் அண்ணாமலைக்கு எதிராக பேசிய கட்சியின் மூத்த நிர்வாகி கல்யாணராமனும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். திமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவாவின் மகன் திருச்சி சூர்யா. இவர் தொடக்க காலத்தில் திமுகவில் இருந்தார். பின்னர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறினார். இடைப்பட்ட காலத்தில் பாஜகவில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். தற்பொழுது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். திருச்சி சூர்யா அவ்வப்போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருவார். அதேபோல் சமீபத்தில் அவர் பேசும்பொழுது தமிழிசைக்கு எதிராக குரல் கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியில் குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழிசை குற்றம் சாட்டியுள்ளார். இதை அவர் நிரூபித்தால்தான் கட்சியை விட்டு விலகுகிறேன். யாரும் சேர்க்கலன்னா சேர்த்திருக்காங்க தான். இன்னொன்று, அரசியல் கட்சியில் வெறும் தூய்மையானவர்களை மட்டும் வச்சு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு நான் ஒன்றும் பாதிரியார் கிடையாது. நாளைக்கு இது பாஜக சாமியார் கட்சி அப்படின்னப்போ மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்களா? அரசியல் கட்சின்னா ஆளு அம்பு ஆயுதம் பணபலம் ஆள்பலம் எல்லாமே தான் வேணும். இது குறிப்பிட்டு நாளைக்கு அந்த கருத்துக்கு ஏன் முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவர்கள் சொன்னது நான் மாநில தலைவராக இருந்தப்போ ஒரு யாட்ஸ்டிக் வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்தவர்கள்னு ஒரு ஜென்ரலாக பேசியிருந்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். அவங்க குறிப்பிட்டு எங்கள் தலைவர் பீரியடில் தான் அது நடந்துச்சுங்கிறாங்க. அண்ணாமலைக்கு எதிராக திமுகவினர் அவரது படத்தை வைத்து ஆடுகளை வெட்டினார்கள். இதை ஏன் தமிழிசை தட்டி கேட்கவில்லை என்று பேசினார். இந்த நிலையில் அவர் திடீரென கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி முதல் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில தலைவர் சாய் சுரேஷ் குமரேசன் வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருச்சி சூர்யா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களிலும் ஈடுபட்டு வருவதால் மாநில தலைமையின் அறிவுறுத்தல் படி அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார். ஆகவே கட்சிக்காரர்கள் யாரும் அவரை தொடர்பு கொள்ள வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் மற்றொரு முக்கிய நிர்வாகியான கல்யாணராமன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அலுவலக செயலாளர் சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிந்தனையாளர் பிரிவின் மாநில பார்வையாளர் கல்யாணராமன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்வு முடிவுகள் வெளிவந்த பிறகு மாநில தலைமை பற்றியும் கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் மீதும் தக்க ஆதாரங்களின்றி சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி வருகிறார். எனவே அவரது மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை பொறுப்பில் இருந்து நீக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்யாணராமன் சமீப காலமாக அண்ணாமலைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் படுதோல்விக்கு காரணம் அண்ணாமலைதான். கட்சி நலனில் அக்கறை இல்லாதவர்களை அவர் கூட்டாளியாக வைத்திருக்கிறார். தோல்விக்கு காரணம் இதுதான் என தெரிவித்திருந்தார்.